மது போதைப் பொருள் விற்பனை நீடித்தால் எதிர்காலத்தில் இளைஞர்களே இருக்க மாட்டார்கள் என்று பாமக தலைவர் அன்புமணி எச்சரித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளுக்கு மூடுவிழா நடத்த சத்தியம் டிவி முன்னெடுத்துள்ள இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள அவர், போதைப் பொருளை ஒழிக்க எல்லோரும் ஓரணியில் திரள வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். போதைப் பொருட்கள் வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கு கேடு, குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் கேடு. இது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லாமே சேர்ந்து அதில் வீட்டில் யாராவது இதில் போதைப் பொருட்கள் உபயோகிக்கிறவங்களால பயன்படுத்துகிறாங்களான்னா கடுமையான அந்த நடவடிக்கை, இந்த சென்ஸ் அந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதிலிருந்து வெளியில் கொண்டு வரணும். சில பேர் எதுன்னா மருவானா கஞ்சா தானே, அது ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அதுலேருந்து அடுத்து போகிறதுக்கு வெகு நாள் ஆகாது. அதனால் இதை தவிர்க்க வேண்டும். அரசும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை தொடர்ந்து நாங்கள் எங்கள் இயக்கத்தை சார்ந்த அமைப்புகள்லாம் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரோம். இது மிக மிக பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். இதற்கு ஒரு ஆடட் பிரச்சனை என்னென்னா, வேலை இல்லாத ஒரு சூழல், வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல், அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அதனால் இந்த இளைஞர்கள் எல்லாம் படித்து சும்மா இருக்கிற காரணம். அதனால் இது போன்ற போதைப் பொருட்களில் பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். அரசும் இதில் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் நிறையா கொண்டு வரணும். அதனால் அவங்கள ஏதாவது ஒரு போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்களை எப்படி அதுலேருந்து வெளியில் கொண்டு வரது, அதனால் அதெல்லாம் செய்யணும். அது இல்லாமல் மது பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்தியாவிலே அதிகமாக மது அருந்துகின்ற மாநிலம், பெர் கேபிட்டா கன்சம்ஷன் தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலே அதிக சாலை விபத்துகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவில் அதிக கல்லீரல் பிரச்சனைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவில் அதிக மனநிலை நோய் பிரச்சனை இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. எல்லாத்துக்கும் காரணம் மது. இப்போ ஒரு பக்கம் மது, இன்னொரு பக்கம் போதைப் பொருட்கள். அதனால் இப்படி இரண்டும் சேர்ந்துச்சுன்னா ஒரு தமிழ் சமுதாயமே நாளைக்கு இருக்காது, இளைஞர்களே இருக்க போகிறது கிடையாது. அடுத்த தலைமுறைகள் நம்ம மறந்துடணும் இப்படி ஒரு சூழல் தொடர்ந்து வந்துச்சுன்னா. அதனால தான் இது ஒவ்வொருடைய கடமை. இது எனக்கு என்ன, நமக்கு என்ன, எங்கள் வீட்டில் யாரும் இல்லையேன்னு அப்படிலாம் நினைக்கவே கூடாது. அதனால் இது ஒவ்வொருவரும் இந்த போதைப் பொருட்களை கடுமையாக தடுக்கணும். அப்படி யாராவது பயன்படுத்துனாங்கன்னா அவங்கள தடுக்கணும். நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம் வருங்கால தலைமுறைகளை நாம் காப்பாற்றுவோம். போதையை ஒழிப்போம், முற்றிலும் ஒழிப்போம்.